வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். கடல் கொந்தளிப்பால் கருங்கற்கள் மீது மோதிய படகு அதிகாலை நேரத்தில் கும்மிருட்டில் மீனவர்கள் தப்பினர். தூண்டில் வளைவு அமைக்கும்படி வலியுறுத்தல். முல்லை பெரியாறு அணை பிரச்சினை நீடிப்பதால் கேரள தமிழக மக்கள் உறவில் ஏற்பட்டது விரிசல். பாலிடெக்னிக் மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு. குழந்தைகள் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வழியாக புதிய வழித்தடத்திற்கு அரசு அனுமதி. டெம்போ உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவை வைத்திக்குப்பத்தில் கடல் சீற்றம் காரணமாக கடற்கரையோரம் கொட்டப்பட்டுள்ள கருங்கல்லில் மோதியதால் படகு சேதமடைந்தது. இதில் மீனவர்கள் காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புதுவை சோலை நகரைச் சேர்ந்த மீனவர்கள் 4 பேர் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஃபைபர் படகில் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கடல் கொந்தளிப்பு காரணமாக முன்னேற முடியாத மீனவர்களின் படகு வைத்துக்குப்பத்தில் கடற்கரையோரம் கொட்டப்பட்டுள்ள கருங்கற்கள் மீது மோதி சேதமடைந்தது. இதில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் காயங்களுடன் உயிர் தப்பினர். கற்கள் மீது மோதியதில் சேதமடைந்த படகு கிரேன் உதவியுடன் அப்புறப்படுத்தப்பட்டது. சோலை நகர் பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்காததால் தான் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். வருங்காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க உடனடியாக அரசு தூண்டில் வளைவுகளை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புதுவை பகுதியில் அமைக்கப்படும் தூண்டில் வளைவு மற்றும் கடற்கரைகளில் கருங்கற்கள் கொட்டப்படுவதால் தான் கோட்டக்குப்பம் உள்ளிட்ட தமிழக பகுதிகளில் கடல்நீர் குடியிருப்புகளில் புகுந்து வருவதாக அங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. வைத்தியப்போம் சோலை நகர் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா குறிச்சிப்போம் அதெல்லாம் ஒரு அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது. எங்கள் 2 ஊர் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. கடல் தொழிலே பண்ண முடியாமல் கஷ்டமாக இருக்குது. இந்த ரப் சீசன் வந்ததுங்கனாக்கா கடல் அரிப்பாடை ஒருத்தவங்க கூட கடலுக்கு போக முடியல. எங்கள் குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. அரசாங்கமாக இது முன்னெடுத்து ஏற்கனவே டெண்டர் விட்டு தான் சொன்னாங்க. கல் கொட்டியாச்சுன்னு கல் கொட்ட போகிறாங்கன்னு. ஆனால் 8.5 கோடி டெண்டர் விட்டாச்சுன்னாங்க. இது வரைக்கும் ஒரு கல் கூட கொட்டினது கிடையாது கவர்மெண்ட் மூலிமா. இதே சூழ்நிலை போனாக்கா நாங்களாம் இந்த தொழிலே அறவே விட்டுட்டு நான் மேலே பசிம்பட்டினமாக சாக வேண்டியதான். இது அரசாங்கமாக முன்னிருந்து இது போதுமான பாதுகாப்பு எங்களுக்கு வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்ளப்படுறோம். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் போக்கை கண்டித்து புதுவையில் பாலிடெக்னிக் மாணவ மாணவிகள் தங்கள் வகுப்பினை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை மதிக்காமல் கேரள மக்களை தூண்டிவிட்டு வன்முறை மூலம் அணைக்கு பாதிப்பு ஏற்பட அம்மாநில முதல்வர் செயல்பட்டு வருவதுடன் கேரள எல்லையில் உள்ள மக்களை அச்சுறுத்தும் போக்கினை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுவையில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது. மேலும் கேரளாவிற்கு செல்லும் தமிழக ஐயப்ப பக்தர்கள் மற்றும் கூலி வேலைக்கு சென்ற தமிழக பெண்கள் தாக்கப்பட்டு வருகின்றனர். முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் கேரள அரசின் நடவடிக்கையால் தமிழகத்தில் கொந்தளிப்பு நிலை ஏற்பட்டுள்ளதால் அம்மாநில அரசின் போக்கை கண்டிக்கும் வகையிலும் இப்பிரச்சனையில் மத்திய அரசு தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவையில் பாலிடெக்னிக் மாணவ மாணவிகள் தங்கள் வகுப்பினை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் அரசு பொது மருத்துவமனை வழித்தடத்தை குழந்தைகள் மருத்துவமனை வழியாக ஐயங்குட்டிப்பாளையம் வரை நீட்டித்து தர வேண்டும் என்று பாரத மாதா விக்ரம் உரிமையாளர்கள் நலசங்க செயலாளர் முருகையன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நகர பகுதியில் மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இயங்கப்படும் டெம்போ தொழிலை நம்பி பிழைப்பு நடத்தியவர்கள் இன்றைய காலகட்டத்தில் வறுமையால் வாடி கடன்காரர்களாகும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் இதற்கிடையில் நீதிமன்றம் சட்டக்கல்லூரி அரசு மகப்பேறு மருத்துவமனை போன்றவை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் டெம்போ தொழில் மேலும் நலிவடைந்திருப்பதாக கவலை தெரிவித்தார். இதுபோன்ற சூழ்நிலையினால் அரசு பொது மருத்துவமனை வழித்தடத்தை குழந்தைகள் மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி ஐயங்குட்டிப்பாளையம் வரை முதல்வர் நீட்டித்து தர வேண்டும் என்ற முருகையன் கருணை உள்ளத்துடன் சிறப்பு கவனம் செலுத்தி போக்குவரத்து துறை ஆணையருக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டு நலிந்த நிலையில் வாடும் டெம்போ ஊழியர்களை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.
தேசிய நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு தெருவோர விழிப்புணர்வு நாடகத்தில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தேசிய நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு தெருமுனை நுகர்வோர் விழிப்புணர்வு நாடகம் வீரமாமுனிவர் அரசு உயர்நிலைப்பள்ளி அருகில் செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்றது. திருவிக பள்ளி ஒருங்கிணைப்பு ஆசிரியர் வைத்தியநாதன் வரவேற்புரையாற்ற தலைமை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். நுகர்வோர் மன்ற ஒருங்கிணைப்பு தலைவர் உத்திரேஸ்வரன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளர்களாக வீரமாமுனிவர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மதிவாணன், சைமன் லூர்துசாமி பள்ளி தலைமை ஆசிரியர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் போது அரசு பள்ளி மாணவர்கள் நுகர்வோரிடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் நாடகங்களை நடித்து காட்டினர். புதுவை சின்னாத்தா பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் நீரிழிவு நோய் விழிப்புணர்வு குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை லயன்ஸ் கிளப் பிரைட், கடலூர் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் மருத்துவ முகாம் மற்றும் நீரிழிவு நோய் விழிப்புணர்வு முகாம் போன்றவை முத்தியால்பேட்டை சின்னாத்தா பள்ளியில் செவ்வாய்க்கிழமை காலை முதல் மாலை வரை நடைபெற்றது. லயன்ஸ் கிளப் பிரைட் தலைவர் மோகன் தலைமை தாங்க முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் வைத்தியநாதன் முகாமினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நீரிழிவு நோயின் தாக்கம், அதனை கண்டறிவது, குணப்படுத்தும் முறைகள் குறித்து மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கதிர்காமம் பெண்கள் பள்ளியில் முப்பெரும் விழா. பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசு. புதுவையில் 108 ஆம்புலன்ஸ் சேவை துவங்கியது. மருத்துவத்துறையில் காலியாக உள்ள பணியிடம் விரைவில் நிரப்பப்படும் என முதல்வர் உறுதி. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ringa ringa roses, merry go round. பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா, கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா, கூடவே இலவசமா. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி.
Diamond Jewelry Collections from Ram Tanganagai Maligai, Pondicherry. வைரம் வரம் வாங்கி வந்தேனே, இது தூய்மை நல்ல ராசி இல்லை தோஷம் சரிகமகரிசா. வைரம் வரம் வாங்கி வந்தேனே. Viba Diamond Jewelry Collections from Ram Tanganagai Maligai. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய அடையாள அட்டையினை அரசு கொறடா நேரு வழங்கினார். அகில இந்திய அனைத்து சமுதாய நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சங்க கூட்டமைப்பின் சார்பில் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி திங்கட்கிழமை நடைபெற்றது. சங்க செயலாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரசு கொறடா நேரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அந்நிய முதலீட்டில் சில்லறை வர்த்தகம், பஸ் கட்டண உயர்வு குறித்து விவாதிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. புதுவை அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் திங்கட்கிழமை இரவில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், தலைமை செயலர் சத்யவதி, ஆட்சியர் தீபக் குமார், சிறப்பு செயலர் தேவநீதிதாஸ் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இரவு 7 மணி முதல் நள்ளிரவையும் தாண்டி நீடித்த கூட்டத்தில் துறை வாரியாக செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள், அதற்கான செலவினங்கள், அந்நிய முதலீட்டில் சில்லறை வர்த்தகம், பஸ் கட்டண உயர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. புதுவை கதிர்காமம் அரசு பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்ற முப்பெரும் விழாவில் தலைமை ஆசிரியர் வசந்தகுமாரி வரவேற்புரையாற்ற பள்ளி முதல்வர் நடராஜன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தார். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு கை கடிகாரம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பில் ரொக்க பரிசினை முதல்வர் வழங்கினார். இவ்வாண்டு டில்லியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்று இன்ஸ்பயர் விருது பெற்ற மாணவி பிரபா, கால்பந்து போட்டியில் பங்கேற்ற மாணவி வரலட்சுமி ஆகியோரையும் முதல்வர் பாராட்டி பரிசளித்தார். விழாவில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லபன், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கரிகாலன் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில மருத்துவத்துறையில் உள்ள காலி இடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் என 108 ஆம்புலன்ஸ் துவக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை மாநில சுகாதாரத்துறை சார்பில் 108 ஆம்புலன்ஸ் சேவை துவக்கம் மற்றும் ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டு அறை திறப்பு விழா போன்றவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. நலவழித்துறை இயக்குநர் ராமன் வரவேற்புரையாற்ற மருத்துவக் கல்லூரி இயக்குநர் ஜெயக்குமார், மருத்துவமனை கண்காணிப்பாளர் கோவிந்தராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் 108 ஆம்புலன்ஸ் சேவையை துவக்கி வைத்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொதுமக்கள் உதவிட வேண்டும் என்றும், இனிமேல் காலதாமதம் இல்லாமல் விபத்தில் சிக்கியவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியும் என்றார்.
நோயாளிகளை சரியாக பரிசோதித்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை எந்த குறையும் இல்லாமல் மருத்துவர்கள் செய்து தர வேண்டும் என்ற முதல்வர் ரங்கசாமி, மருத்துவத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பிடுவதுடன் மருத்துவத்தில் புதுவை சிறந்த மாநிலமாக திகழ வேண்டும் என்றார். புதுவையில் துவங்கப்பட்டுள்ள 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தின்படி 1.33 கோடி ரூபாய் செலவில் மண்ணாடிப்பட்டு, கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், அரியூர், தவளக்குப்பம், பாகூர் பகுதிகளில் ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். இது மட்டுமின்றி காலாப்பட்டு மற்றும் அரசு பொது மருத்துவமனையில் 2 ஆம்புலன்ஸ்கள் 24 மணி நேரமும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் 10 கால் சென்டர் ஊழியர்களும் 22 ஓட்டுநர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். புதுவை தட்டாஞ்சாவடியில் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் ஏடிஎம்ஐ முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் புதுவை கிளை சார்பில் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பஸ் நிறுத்தம் அருகே அமைக்கப்பட்டுள்ள ஏடிஎம்மின் திறப்பு விழா திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி ஏடிஎம் மையத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய வங்கியின் சென்னை மண்டல மேலாளர் ரவீந்திரன், தற்போது திறக்கப்பட்ட ஏடிஎம் 264வது ஏடிஎம் எனவும் இந்த ஆண்டிற்குள் 300 ஏடிஎம்களை திறக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தெரிவித்தார். டெபாசிட்டுகளுக்கு மற்ற வங்கிகளை விட 10.5% வட்டி வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட ரவீந்திரன், சிறு தொழில்களுக்கு தங்களது வங்கி மூலம் கடனுதவி வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். பயணிகள் கவனத்திற்கு, லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேகை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐ சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ringa roses, merry-go-round. பயணத்தை ஆக்கலாம் கிரேசி, VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 22279221. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் கனவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள்.
காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் இரவில் பனிப்பொழிவு இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 28 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கடல் கொந்தளிப்பால் கருங்கற்கள் மீது மோதிய படகு, அதிகாலை நேரத்தில் கும்மிருட்டில் மீனவர்கள் தப்பினர். தூண்டில் வளைவு அமைக்கும்படி வலியுறுத்தல். முல்லை பெரியாறு அணை பிரச்சினை நீடிப்பதால் கேரள தமிழக மக்கள் உறவில் ஏற்பட்டது விரிசல். பாலிடெக்னிக் மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு. குழந்தைகள் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி வழியாக புதிய வழித்தடத்திற்கு அரசு அனுமதி. டெம்போ உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.